This video deals with 9th standard English poem The Secret of Missins, Samchir Kalvi and for TNPSC examination. Prepare and present by David Raja. Hello students, நான் உங்கள் ராஜா, இது உங்கள் வகுப்பறை. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய போயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த சீக்ரெட் ஆஃப் மிஸ்ஸின்ஸ். இந்த போயத்தை யார் எழுதுனா பார்த்தீங்கன்னா நம்பர் சார் ருத்யார்ட் கிப்ளிங். சீக்ரெட் இருக்கும், ஏன் நம்ம லைஃபுக்கு கூட ஒரு சீக்ரெட் இருக்கும், ஆனால் மிஷின்ஸ்க்கு கூட சீக்ரெட் இருக்குமா? போயமோட டைட்டிலே ஒரு செம்ம கொஸ்டினை கொடுத்துருக்காரு நம்ம ருத்யார்ட் கிப்ளிங். அப்படி என்ன இன்டெப்த்தாக இன்டெரக்டாக இதில் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். எப்போவும் போயம் உள்ளே போகும்போதுக்கு முன்னாடி அதனுடைய ஆத்தரை பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். இந்த போயத்தை எழுதுனது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ருத்யார்ட் கிப்ளிங். 42 வயசில் நோபல் ப்ரைஸ் வின் பண்ண நம்ம ருத்யார்ட் கிப்ளிங் எப்போ பிறந்தார் அப்படி பார்த்தீங்கன்னா December 13, 1865 பிறந்திருக்காரு. அவர் எங்கே வாழ்ந்தார் அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற மும்பையில் தான் அவர் வாழ்ந்திருக்கார். 1894 த ஜங்கிள் புக் அப்படிங்கிற போயம் ரொம்ப ஒரு ஹாஸ்ட் ஒர்க்காக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவரோட லைஃப்பில் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த ஜங்கிள் புக்கு எதை ஓரியன்ட் பண்ணி இருந்தது அப்படின்னா இது எல்லாமே சில்ட்ரன்ஸை பற்றியும் விலங்குகளை பற்றி இருந்ததுனால இது ரொம்பவே ஃபேமஸாக அந்த காலத்தில் இருந்துச்சு. ஜங்கிள் பற்றி வரக்கூடிய எல்லா மூவிக்கும் அடிப்படை உருவமே இந்த புக்கு தான். நம்ம ருத்யார்ட் கிப்ளிங் நான் ஏற்கனவே சொன்னது போல் 1907 நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. இந்த நோபல் ப்ரைஸ் எதுக்காக பார்த்தோன்னா அவர் எழுதினக்கூடிய அந்த ஜங்கிள் புக் அப்படிங்கிற போயத்தை தான் கொடுத்துருக்காங்க. இந்த போயம் சீக்ரெட் ஆஃப் மிஷின்ஸ் எதை டீல்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா த ப்ராப்ளம் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேஷன், அதாவது நவீன தொழில்நுட்பம் மற்றும் தானியங்கி இயந்திரோட செயல்பட்ட ரொம்ப அழகாகவே இந்த போயத்தில் கொடுத்துருக்காரு நம்ம ருத்யார்ட் கிப்ளிங். வாட் மிஷின்ஸ் டெல் அபவுட் தேர் பர்த் அண்ட் ஃபார்மேஷன். ஸோ இந்த போயத்தில் முதல் பகுதி பார்த்தீங்கன்னா த ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் ஆஃப் மிஷின்ஸ், அதாவது மிஷின்ஸை எவ்வாறு உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் பார்ட் the machine tell about their function in various field, அதாவது பர்பஸ் ஆஃப் மிஷின்ஸ் கிரியேஷன்ஸ், அதாவது மிஷின்ஸோட கிரியேஷன் எதுக்கு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக தெளிவாகவே இந்த போயத்தில் கொடுத்துருக்காங்க நமக்கு நம்ம ருத்யார்ட் கிப்ளிங். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஹவு மிஷின்ஸ் ஹெல்ப் டு ஹியூமன் சொசைட்டி, அதாவது நம்ம சொசைட்டி பீப்புளுக்கு எப்படி இந்த மிஷின்ஸ் எல்லாமே ஹெல்ப் ஆகுது அப்படிங்கிறதும் இந்த போயத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், எப்படி சார் மிஷின்ஸ் எல்லாம் பேசும் அப்படின்னு. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா விவிட் போயம். அதாவது நம்ம படிச்சிருப்போம் ஆறு தன் வரலாறு கூறுதல், மலை தன் வரலாறு கூறுதல், மரம் தன் வரலாறு கூறுதல் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு போயத்தை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த போயம்தான் த கிரம்பிள் ஃபேமிலி. இதுவும் ஒரு வகையான விவிட் போயம் தான். சரி வாங்க இப்போ நம்ம போயத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். எந்த ஒரு லெசனை பார்க்குறதுக்கு முன்னாடியும் அதில் இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டண்டான ஹார்ட் வேர்ட்ஸை நாம் பார்த்துட்டோம்னா உள்ள லெசனை படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம க்ளோசரியை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வேர்ட் ராட். ராட் அப்படிங்கிறது பீட்டன் அவுட் ஆஃப் சேஃப் பை ஹேமரிங், அதாவது சுத்தியால் நம்ம அடித்து வடி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ராட் அப்படிங்கிற மீனிங்கு. செகண்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்னேஸ். ஃபர்னேஸ் அப்படிங்கிறது an enclosed chamber in which heat is produced to heat buildings, destroy, refuse, smelt or refine ores and each, அதாவது நம்ம உலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம பார்த்தா உருக்கிற இடம், அதுக்கு பேர் தான் ஃபர்னேஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங். நெக்ஸ்ட் வேர்ட் காஜ். காஜ் அப்படிங்கிறது an instrument that measures and gives a visual display of the moment, level or contents of something, அதாவது தோற்றத்திலும் தரத்திலும் ஒரு சரியாக ஒரு பொருள் இருக்குதா அப்படிங்கிற அளவு இருக்கிறதுக்கு அறிவு பேர் தான் காஜ் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் தௌசண்ட்ஸ், அதாவது 1000ல் ஒரு பகுதி அப்படிங்கிற சொல்கிறதுக்கு பேர் தான் தௌசண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹால் அப்படிங்கிறது இது ஹால் அப்படிங்கிறது புல் ஆர் ட்ராக் வித் எஃபோர்ட் ஆர் ஃபோர்ஸ், அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆற்றலை கொடுத்து ஒரு பொருளை இழுக்கிறதுக்கு பேர் தான் அந்த ஹால் அப்படிங்கிறது. அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹெண்ட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கொள்றதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து கிராப்ஸ், அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. வேனிஷ் அப்படிங்கிறது டிஸப்பியர் சடன்லி அண்டு கம்ப்ளீட்லி, அதாவது முழுவதுமாக திடீரென மறைஞ்சு போகிறதுக்கு பேர் தான் வேனிஷ் அப்படின்னு சொல்கிறது. ஆல்ரெடி உங்களுக்கு நான் இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்த போல்
In the poem, Kipling deals with problems of technology and automation. The unquestioned utility of man-made innovation is highlighted. நம்ம கவிஞர் ருத்யார்ட் கிப்ளிங் இந்த நவீன தொழில்நுட்பம் மற்றும் தானியங்கி இயந்திரங்களோட செயல்பாட்டை ரொம்ப அழகாகவே விவரிச்சிருக்காரு. இயந்திரங்கள் வந்தோடைய வரையற்ற உபயோகத்தை அப்படியே அப்பட்டமாக படம் எடுத்து காட்டியிருக்காரு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் எதை பற்றி இந்த தீம் இருக்குது அப்படின்னா, ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் மிஷின். We were taken from the orbit and the mine. We were melted in the furnace and the pit. We were cast and wrought and hammered to design. We were cut and filed and tooled and gauged to fit. So in the first stanza, the poet highlights the way machines are shaped and how they are managed. ஸோ இயந்திரங்களை எப்படி வடிவமைக்கிறது, அதுக்கு தேவையான நிர்வாகத்திறனை நம்ம கவிஞர் அழகாக ஒரு படம் பிடித்து நம்மளுக்கு காட்டியிருக்காரு. ஸோ த ரா மெட்டீரியல், அயன் ஓர் and minerals for machines are taken from the ores and mines accordingly. அதாவது இயந்திரங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள், தாது பொருட்கள் மற்றும் தனிமங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தாதுக்கள் இருந்தும் சுரங்கங்கள் இருந்தும் அதை முறையே எடுக்கிறாங்க. They were further melted in the blast furnace and in the mine. அது மட்டும் இல்லை, இந்த எடுக்கப்பட்ட தாதுக்கள் எல்லாமே அது ஊது உலையிலையும் சரி சுரங்கங்களையும் போட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா உருக்குறாங்க. அதை The metals were melted and turned to various designs using the hammer to be fascinated. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அது மேலும் ஊது உலையில் போட்டு உருக்கி அந்த உலோகங்களை என்ன பண்ணுறாங்கன்னா சுத்தியில் போட்டு வடிவமைக்கிறாங்க. அது எந்த கன அளவில் எந்த வடிவத்தில், அதாவது they cut into different sizes and measured to fit according to the required weight. ஸோ எந்த அளவில் எந்த கணத்தில் எந்த வடிவத்தில் வேணுமோ அந்த வடிவத்தில் இந்த மெட்டல்ஸ் எல்லாமே அந்த தாதுக்கள்லேருந்து எடுக்கப்பட்டு அது கனிமங்கள் எல்லாமே ஊது உலையில் உருக்கப்பட்டு அது என்ன பண்ணுறோன்னா குறிப்பிட்ட வடிவத்தில் அதை வடிவமைக்கிறாங்க. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸில் நமக்கு கொடுத்துருக்கிறது. ஸோ வாட் இஸ் த தீம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ் ஆஃப்னா ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் மிஷின். செகண்ட் ஸ்டான்ஸா, some water, coal and oil is all we ask, and 1/1000th of an inch to give us play. And now, if you will set us to our task, we will serve you 420 hours a day. Some water, coal and oil is all we ask. So the second stanza deals with the machines. Only required for machines is water, coal and oil. ஸோ இந்த இதில் இயந்திரங்கள் கண்டிப்பாக முக்கியமாக அது இயங்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது தண்ணி, அதுக்கு இருக்கக்கூடிய அந்த உயவு பொருட்கள் சொல்லக்கூடிய நிலக்கரி, எண்ணெய், இதுதான். ஸோ த மூவிங் பார்ட்ஸ் மே ஹாவ் எ கிளியரன்ஸ் ஆஃப் 1/1000th of an inch which may be a permissible variation from the required dimension. ஸோ இங்கே சொல்லியிருப்பாங்க and 1/1000th of an inch to give us play. ஸோ அதாவது 1000ல் ஒரு பகுதி இன்ச் இடைவெளியில் அது இயங்கிறதுக்கு தேவையான ஒவ்வொரு பாகமும் அந்த தாழ்பால், திருகாணி எல்லாமே பூட்டு போடப்பட்டு சக்கரம் ஓடுவதற்கு ஏற்ப 1 இன்ச்சுக்கு குறைவான இடைவெளி தூரத்தில் அழகாக பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ அதாங்க சொல்கிறாங்க, and now if you will set us to our task. So these parts are closely arranged with bolts and nuts, leaving only less than an inch for the movement of the wheels with such a setup. ஸோ அந்த செட்டப்பை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா the machines are willing to work around the clock. ஸோ நம்ம டாஸ்க்கை கொடுத்தா போதும் நான் ஸ்டாப் வித்தவுட் எனி ரெஸ்ட். ஸோ எந்த ஒரு இடைவெளி இல்லாமல் அந்த அமைப்பு இயந்திரங்கள் 24 மணி நேரமும் நமக்கு ஓய்வின்றி என்ன பண்ணுமா உழைக்க அது தயாராக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறாங்க இந்த செகண்ட் ஸ்டான்ஸால் மிஷின்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்டான்ஸா, we can pull and haul and push and lift and drive. We can print and plug and wave and heat and light. We can run and race and swim and fly and dive. We can see and hear and count and read and write. So the third stanza
that deals with the machines reduced manual jobs. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அதே ஒர்க்கை, அதாவது இந்த தேர்ட் ஸ்டான்ஸா, the machines elucidate how they can serve human race by doing all the possible human activities mastered by machines. ஸோ நம்ம செய்யக்கூடிய, நாம் கற்றுக்கிட்ட அனைத்து வேலையுமே நம்ம மனித வர்க்கத்துக்கு அது அழகாக அது என்ன பண்ணும், செய்யும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இங்கே சொல்லியிருக்காங்க நம்ம ரத்தட் கிப்ளிங். ஸோ என்ன சொல்கிற வராங்க அப்படின்னா, they say they can do various tasks such as pulling, carrying, pushing, lifting, driving, printing, plucking, waving, heating, lighting, mining, racing, swimming, flying, diving, seeing, hearing, counting, reading and writing. So whatever thing. ஸோ நம்ம மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலையுமே நம்ம மனித வர்க்கத்திற்கு அது செய்ய வல்லது. அதான் சொல்கிறாங்க இங்கே, அது இழுக்கிறது, எடுத்து செல்வது, தள்ளுறது, மேல் எழுப்புறது, ஒட்டுறது, அச்சடிக்கிறது, உழுறது, நெய்தது, சூடேற்றுறது, ஓடுறது, நீச்சல் அடிக்கிறது, பறக்கிறது, மூழ்கிறது, பார்க்கறது, எண்ணுறது, படிக்கிறது, எழுதுறது அப்படிங்கிற எல்லா வேலையுமே இது செய்யும் அப்படிங்கிறதான். ஸோ த மிஷின்ஸ் ரெடியூஸ் த மேனுவல் ஜாப்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த தேர்ட் ஸ்டான்ஸாவில் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஸ்டான்ஸா, பட் ரிமெம்பர் please, the law by which we live, we are not built to comprehend a lie. We can neither love nor pity nor forgive. If you make a slip in handling as you die. So in the fourth stanza, the poet இந்த மிஷின்ஸோட வாய்ஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட் இன்டீட். ஸோ என்ன அப்படின்னா, ரைட், ஸோ த எவ்ரி மிஷின்ஸ் ஹேவ் சச் அஸ் லா. சரிங்களா, எல்லா மிஷின்ஸ்க்கு என்ன பண்ண, கண்டிப்பாக ஒரு லா இருக்குது. அதுக்கு என்ன இல்லை, நம்ம அதுக்கிட்ட என்ன நம்ம எதிர்பார்க்கணும், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, த மிஷின்ஸ் இன் த ஃபோர்த் ஸ்டான்ஸா காசன்ஸ் த ரீடர் வித் அன் அன்ஷேக்கபிள் மாரல் இம்பரேட்டிவ் த லா பை விச் இட் ஜீவ்ஸ். ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த இயந்திரம் சொல்கிறது, அது நம்மளமே இருக்கக்கூடிய ஹியூமன் டைப், நம்ம இனி நண்பர்களே, இயந்திரம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, தான் இயங்க அசைக்கவே முடியாத அந்த ஒரு கொள்கை கோட்பாட்டை, ஒரு விதியை மனிதனுக்கு ஒரு எச்சரிக்கையை அது கொடுக்குது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, ரைட், பட் ரிமெம்பர் ப்ளீஸ் த லா பை விச் வில் லிவ். ஸோ நம்ம நல்லா அழகாக அதை கூர்ந்து கவனித்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் அதை நம்ம ஹேண்ட்லிங் பண்ணக்கூடிய லா அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதில் மிஸ்டேக் ஆணுச்சு அப்படின்னா, த மிஷின்ஸ் ரீப்ரசன்ட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் அப்சல்யூட் ட்ரூத் தட் இஸ் பர்டிகுலர்லி டிஃபிகல்ட் ஃபார் மேன்கைண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு உண்மை வடிவம் தான் இந்த மிஷின். சரியா, நம்ம தான் வடிவமைச்சோம், ஆனால் அது எந்த நேரத்தில் எப்படி ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ புரிந்து கொள்ள முடியாத ஒரு உண்மை வடிவம் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. ரைட், என்ன அப்படின்னா, வி ஆர் நாட் பில்ட் டு காம்ப்ரிஹெண்ட் எ லை. ஸோ அந்த நான் என்ன பண்ணது, நம்ம சொல்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கும். திடீர்னு அதுக்குரிய ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா, ஸோ புரிஞ்சு கொள்ள முடியாத நம்ம சொல்லக்கூடிய ஒரு கமெண்ட்டை அதை மாற்றி பண்ணுமா அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது. ரைட், அது மட்டும் இல்லை, எந்த இதில் சொல்கிறாங்க, ஹியர் த மிஷின்ஸ் டெல் அஸ் தட் தே டோன்ட் எமோட் நார் அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் சச் அஸ் லவ், பிட்டி, அப்பாலஜி. அதாவது அன்பு, இரக்கம், மன்னிப்பு ஆகிய உணர்ச்சிகளை அதை வெளிப்படுத்தவோ, அதை நம்மக்கிட்ட இருந்து புரிஞ்சு கொள்ளவோ அதுக்கு இயலாது. ஏன் அப்படின்னா, அது ஒரு மேன்மேட் மிஷின், நம்ம உருவாக்கப்பட்ட ஒரு மிஷின். அதுக்கு என்ன பண்ணாது, இந்தமாரி எந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்காது. இட் ரைட்ஸ் இட்ஸ் டேஞ்சரஸ் நேச்சர் பை சிம்பிளி ஸ்டாட்டிங் தட் asleep while handling it means instant death. ஸோ நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஸோ ஏகப்பட்ட டெத்து அந்த மேன் இருக்கக்கூடிய அந்த மிஷின்ஸ், சரிங்களா, லாட் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ். ஸோ இதில் டெத்து எப்படி காஷ் ஆகுது அப்படின்னா, அதுக்குரிய காஷனை நம்ம என்ன பண்ண மாட்டோம், பின்பற்றாமல் இருந்திருப்போம். ஸோ தவறால் மரணம் அப்படிங்கிற கூட கண்டிப்பாக இதில் நிகழும் அப்படிங்கிறத மனிதனுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அது அறிவுறுத்துது. அதான் சொல்கிறாங்க, இஃப் யூ மேக் ஸ்லீப் இன் ஹேண்ட்லிங் அஸ் யூ டை. ஸோ உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருப்பேன், இதோட கோரமான பிக்சர் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் பயந்துன்னு சொல்லிட்டு தான் ஒரு சாதாரணமான ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிஷின்ஸை, அந்த காஷன்ஸை நம்ம சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக அது டெத்துக்கு கண்டிப்பாக லீட் பண்ணும். ஸோ ஹேவ் சச் எ லா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு லா இருக்குது, அதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டான்ஸா நமக்கு கொடுத்துருக்காங்க. த லாஸ்ட் ஸ்டான்ஸா, தோ அவர் ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ்,
It will vanish and the stars will shine again. Because for all our power and weight and size, we are nothing more than children of your brain. ஸோ இந்த லாஸ்ட் சென்ஸாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேன் மேட் ஒண்டர். ஸோ மனிதனால் உருவாக்கப்பட்ட இயந்திரம் அதனுடைய ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், மனிதனுக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதும் இந்த லாஸ்ட் சென்ஸை நமக்கு சொல்ல வராங்க. ஸோ த லாஸ்ட் சென்ஸாக த டிசைன் ஆஃப் த மிஷின் ஜஸ்ட் சேஞ்சஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட் நான் பார்த்து லைன் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அப்படி ஒரு புகை என்ன பண்ணும் நம்ம கண்களில் இருந்து அந்த ஆகாயத்தை மறைச்சிடும். இட் வில் வேனிஸ் அண்ட் ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகைன். அந்த புகை மறைஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு மீண்டும் விண்கள் இப்போ இந்த விண்மீன்கள் எல்லாமே பிரகாசிக்கும் அப்படிங்கும்போது சொல்லியிருப்பாங்க. பட் என்ன இன்டர்னல் மீனிங் அப்படின்னா, த ட்ரீம் ஆஃப் பர்ஃபெக்ட் மிஷினரி சடன்லி சீம்ஸ் டு ஃபேட் அவுட். அதாவது அந்த கச்சிதமான இயந்திரம் அப்படிங்கிறது அந்த வடிவம் என்ன பண்ணும் அப்படின்னா மாறி போகும். அதாவது கச்சிதமான இயந்திரம் அப்படிங்கிற ஒரு கனவு என்ன பண்ணும் நம்மளுக்கு மங்கி போகிறோம். ஏன் அப்படின்னா மிஷின்ஸ் ஆர் பர்ஃபெக்ட், அதில் எந்த ஒரு மாற்றத்தும் கிடையாது. நேச்சர் ஆல்வேஸ் வின்ஸ் ஓவர். ஆனால் அந்த இயந்திரத்தை என்ன பண்ண அப்படின்னா நேச்சர் கண்டிப்பாக பீட் பண்ணிடும், இயற்கை கண்டிப்பாக அது வென்றுடும். ஸோ அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா மிஷின்ஸ் ஆர் நாட் மிராக்கிள்ஸ் கிரியேஷன். அது என்ன பண்ணல ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் இல்லை, ஆனால் பட் ஜஸ்ட் த கிரியேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பிரெயின். ஸோ மனித மூளையால் உருவாக்கப்பட்ட ஒரு மேம்பட்ட ஒரு அம்சம் அப்படிங்கிறது தான். therefore the machines also the capable of great deeds are still nothing more than creations of human brain. ஸோ அதாவது மனித மூளையோட படைப்பு திறனை விட இது எந்த அளவுக்கு மேம்பட்டது கிடையாது. மனிதனோட மூளையை விட அதுக்கு கீழ்பட்டது தான் இந்த மிஷின்ஸ் எல்லாம் அப்படிங்கிறது தான் நம்ம லாஸ்ட் நினச்சிருப்போம். ஸோ வி ஆர் நத்திங் மோர் தென் சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின். ஸோ அந்த மனித மூளையோட இந்த இயந்திரங்கள் எல்லாமே அந்த நுட்பத்திறனுக்கு கீழ்பட்டது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணாங்க அந்த கடைசி ஸ்டான்ஸால் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது லாஸ்ட்டாக இந்த போயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ த ப்ராப்ளம் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேஷன்ஸ். In the beginning, the reader gets informed about how the machines are produced and what kind of treatment they need. Afterward, the machines explain how they can serve the humanity. The poem ends with the statement that machines, also the capable of great deeds, are still nothing more creations of human brain. So, இந்த கவிதையில் நவீன தொழில்நுட்பம், தானியத்தோட தன்மை, அதோட பிரச்சனைகளை பற்றி அழகாக சொன்னாங்க. துவக்கத்தில் நம்மளுடைய ரீடருக்கு இயந்திரங்கள் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுறோம், அவற்றிலிருந்து எந்த விதமான பாதிப்பு நமக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறதும் அந்த தகவலை நமக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது மனித இனத்திற்கு எந்த வகையில் அது தொண்டு ஆற்றுறது. இயந்திரங்கள் ஒரு மாபெரும் செயல்பாடு சொல்கிற சக்தி தான், ஆனால் இருந்தபோதும் மனித மூலப்படைப்பை விட வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு அழகாக இந்த போய் விளக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ தி யூசஸ் ஆஃப் மிஷின்ஸ் இஸ் everyday life has clearly established that fact. Without them of all comes to stand still. அதாவது நம்ம அன்றாட வாழ்வில் இயந்திரங்களோட பயன்பாட்டு நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உண்மையான என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இயந்திரங்கள் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக ஸ்தம்பித்திரும். such as our defense of machines which carry the instruction given as. அதாவது நம்ம கண்டுபிடித்த இயந்திரங்களை மேலே நம்ம அவ்வளோ அழகாக ஆதரவு பாராட்டுறோம், அதை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். த பர்ஃபெக்சுவல் யூஸ் ஆஃப் மிஷின்ஸ் இன் ஆல் த ஃபீல்ட்ஸ் ஷோஸ் த ஸ்கேலபிள் ஹைட்ஸ் இட் ஹேஸ் ரீச்டு. ஸோ எல்லா துறையிலுமே இயந்திரங்களோட அந்த பயன்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு உயரத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத இந்த போய் நம்மளுக்கு ஒரு கன்க்ளூஷனாக சொல்லியிருக்காங்க. Okay students, thank you for watching, and more videos like my channel and subscribe my channel. Thank you all.